இயேசுவில் அன்புக்குரிய உறவு சொந்தங்களே, இறையருக்கு தியான இல்லத்தில் இருந்து இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இந்த நாளினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாள் முழுவதும் நமக்கு இறை ஆசீர்வாதம் உள்ள ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன். சிறப்பாக இன்று நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் இறைவன் நம்ம கொடுத்திருக்கிற நற்செய்தி பகுதி மார்க் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வரை வார்த்தைகள். இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவருக்கு அருகிலே ஓடி வருகின்ற ஒரு செல்வந்தனான ஒரு மனிதரை பற்றி நம்மை இறைவன் தியானிக்க அழைக்கின்றார். செல்வந்தனான ஒரு மனிதன் ஆண்டவருக்கு அருகிலே நல்ல நோக்கத்தோடு வருகின்றான். அவன் வந்து ஆண்டவருக்கு அருகிலே சொல்லுகிறான், ஆண்டவர், எனக்கு நிலை வாழ்வு வேண்டும், என்ன செய்வது, நான் என்ன செய்தால் நிலை வாழ்வு கிடைக்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். அவனும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு யூதன், ஆண்டவருடைய கட்டளைகளை அப்படியே கடைபிடிக்கிறேன் நான் என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய கண்களை கூர்ந்து பார்த்து இரக்கத்தோடு ஆண்டவர் உற்று பார்த்து கொண்டு அவனை நோக்கி சொல்லுகிறார், மகனே, உன்னில் ஒரு குறையை நான் காண்கிறேன். இதோ அந்த குறை இதுதான், உனக்குள்ளதெல்லாம் விற்றுவிட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இறை வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அந்த மனிதன் அங்கிருந்து துக்கத்தோடு கடந்து சொல்லுகிறான். நாமும் பல நேரங்களில் நமக்குள்ளும் இந்த செல்வந்தனுடைய இயல்பு இருக்கிறது. இறைவனுக்கு அருகிலே ஆர்வத்தோடு வருகிறோம், ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவர் நமக்கு சார்பான வார்த்தைகளை, நாம் விரும்பக்கூடிய வார்த்தைகளை இறைவன் நமக்கு சொல்லுகிற பொழுது, இறைவன் எனக்கானதை சொல்லிவிட்டார் என்ற மகிழ்ச்சியோடு திரும்புகிற நாம் இறை வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்வின் மாற்றத்துக்கான கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக நாம் இங்கிருந்து கடந்து போகின்றோம். அதனால் தான் பல நேரங்களில் இறைவனுக்கு அருகிலே வரக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கையோடும் இறை அன்போடும் பக்தியோடும் வருகிற நாம், துக்கங்களை பாரங்களை சுமந்து வருகிற நாம் அதிலிருந்து விடுபட்டவர்களாக திரும்பி செல்கிறோமா? பல நேரங்களில் இல்லை. எதை சுமந்து வந்தோமோ அதையே சுமந்து கொண்டு நாம் கடந்து போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறைவனுடைய பிரசன்னத்தில் இருந்து துக்கத்தோடு திரும்பி போவதற்கல்ல நாம் அழைக்கப்பட்டிருப்பது. மாறாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டு உள்ளம் மகிழ்ந்து செல்லவே இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதற்கு எது இந்த மனிதனுக்கு தடையாக மாறியது என்று சொன்னால், அவன் கொண்டிருக்கிற செல்வம் தான். செல்வம் கொண்டிருப்பது ஒரு பொழுதும் தடை அல்ல. செல்வம் கொண்டிருப்பது ஒரு பொழுதும் பாவம் அல்ல. செல்வம் சேர்ப்பது ஒரு நாளும் தவறான காரியம் அல்ல. காரணம், மனிதனுடைய உழைப்பை இறைவன் செல்வத்தால் ஆசீர்வதிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் நாம், கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு உள்ளதெல்லாம் மிகுதியாக்குகிறார். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், செல்வ செழிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற இறை வார்த்தையிலே நாம் ஒவ்வொருவருமே தியானிக்கிறோம். எனவே இறைவன் ஒரு பொழுதும் செல்வம் கொண்டிருப்பதை பாவம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் எப்பொழுது இந்த செல்வம் நம் இறைவனுக்கும் நமக்கும் எதிரானதாக மாறுகிறது என்று சொன்னால், 2 நிலைகளிலே நம்மை செல்வம் நம் வாழ்விலே இறை அருளுக்கு தடையாக மாறுகிறது. ஒன்று, நான் பெறுகின்ற செல்வத்தை பெரும் பொருட்டு, செல்வத்தை பெற்ற பிறகு கொடுத்தவனை மறந்துவிட்டு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்க முடியாதபடி நான் என் செல்வத்தை குவிப்பதிலேயே நேரம் செலவழித்துக் கொண்டு, செல்வம் பெற வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், நிறைய என் உறவுகளை விட, அவரை விட, இவரை விட நான் அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கடவுளை மறந்து ஓடுகிற பொழுது, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கூட மறந்து பணம் சம்பாதிக்க ஓடுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கை தான் கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. காரணம், நான் கொடுத்தவனை மறந்து விட்டேன், கொடுக்கப்படுகிறவற்றையே நேசித்து கொண்டிருக்கிறேன். இறைவன் எனக்கு கொடுக்காமல் நான் எதையும் பெற்றுக்கொள்வது கிடையாது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், செல்வர்கள் இறையாட்சிக்குள் புகுவது கடினம். காரணம், அந்த செல்வர்கள் கொடுத்தவனை மறந்தார்கள், கொடுக்கப்பட்டவற்றையே நேசித்தார்கள்.
இரண்டாவது சிந்தனை இந்த இடத்திலே செல்வம் ஏன் தடையாக மாறுன்னு சொன்னால், பல நேரங்களில் நாம் பெறக்கூடிய செல்வமானது நம்மை நமக்குள்ளே சுருக்கி விடுகிறது. நான், எனது, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய தேவை என்று செல்வத்தின் மீதுள்ள பற்று நம்மை சுயநலவாதிகளாக மாற்றுகிறது. சுயநலவாதியிலே அன்பு குடியிருக்காது. நான், எனது, என்னுடைய வாழ்க்கை என்னுடையது என்ற அந்த சுயநல வட்டத்துக்குள்ளே பிறர் மீதுள்ள அக்கறை இருக்காது, பிறர் மீதுள்ள அன்பு இருக்காது. என்னுடைய கண்கள் என்னை மட்டுமே உற்று நோக்குமே தவிர அடுத்தவனுடைய வேதனையையோ அடுத்தவனுடைய கண்ணீரையோ ஒரு பொழுது உற்று பார்க்காது. சில நேரங்களிலே நம்முடைய உறவுகளிலும் குடும்பங்களில் பார்க்கிற ஒரு காட்சி உண்டு. நம்முடைய உறவுகள், உடன் பிறந்தவர்கள் கூட யாராவது வேதனையிலோ துன்பத்திலோ கண்ணீரிலோ இருக்கிற பொழுது, ஐயோ அந்த வீட்டுக்கு போனால் உதவி கேட்டுருவாங்களோ, இந்த வீட்டுக்கு போனால் பணம் கேட்டுருவாங்களோ என்று சொல்லிக்கொண்டு அந்த குடும்பங்களுக்கு போகாமல் இருக்கின்ற எத்தனை பேர் என்று. நாம் கொண்டிருக்கிற செல்வம் பல நேரங்களில் நம்மை பிறரிடமிருந்து அகற்றுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, நீ இறை ஆட்சியிலிருந்து அகன்று கொண்டிருக்கிறாய். காரணம், இறை ஆட்சி என்பது அன்பினுடைய உறவு. அங்கே நான் என் இறைவனையும் இறைவனுடைய உருவத்திலும் சாயலும் இருக்கிற மனிதனையும் நேசிக்கிற ஒரு நிலைதான் இறை ஆட்சி என்பது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை ஆட்சிக்குள் தான் இறைவன் நம்ம அழைக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, செல்வம் நமக்கு தேவை. ஒரு நாளும் இறைவன் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதேதான் தொடக்க நூல் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையிலே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஆபிரகாமை போலவே. ஆனால் 2வது கட்டளையாக ஆபிரகாம் கொடுக்கிறார், நீயும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவது மட்டுமல்ல, ஆசீர்வாதமாக மாறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. இதை அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். நானும் என் குடும்பமும் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறேனா? நான் கொண்டிருக்கிற செல்வம் என்னை ஒரு சுயநலவாதியாக, எனக்குள்ளே என் வாழ்வை சுருக்கி கொள்ளக்கூடிய ஒரு சுயநிலைமிக்க மனிதனாக இதை மாற்றி இருக்கிறதா? அவ்வாறென்றால் இறைவன் சந்நிதியிலே மன்னிப்பு கேட்போம். காரணம், நாம் இறை ஆட்சியிலிருந்து அகன்று கொண்டிருக்கிறோம். என் கண்களால் அடுத்தவனை உற்று பார்க்க முடியாதபடி என் செல்வம் தடையாக இருக்கும் என்றால் இறைவன் சொல்லுகிறார், அதை விற்றுவிடு, அது வேண்டாம் உனக்கு. காரணம், உன் செல்வமே நீ ஆண்டவருக்கு அருகில் வருவதற்கு தடையாக இருக்கிறது. ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, இறைவா, ஒவ்வொரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு நீர் தருவதுதான். இன்று நாள் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீர் எங்கள் ஆசீர்வதிக்கின்றீர், அழைத்திருக்கிறீர். எனவே உம்முடைய சன்னதிக்கு நாங்கள் வருகிறோம் தகப்பனே. இன்று நாள் முழுவதும் மக்களாகிய நாங்கள் இறை மிக்க மக்களாக இருக்க அருள் தந்தருளும். யாரெல்லாம் என்று தன்னுடைய உழைப்பதற்காக வேலைகளை தேடி போகிறார்களோ, அந்த செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு உழைப்பிலும் ஆண்டவரே, நீர் அந்த மக்களை 100 மடங்காக 60 மடங்காக 30 மடங்காக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய உழைப்பும் இல்லாமல் போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஆனால் அந்த உழைப்பின் வழியாக நான் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கானது மட்டுமல்ல, பிறருக்கானது என்பதையும் உணர்ந்து கொண்டு நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களால், பெறக்கூடிய ஆசீர்வாதங்களால் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக வாழ எங்களை மாற்றும். நாங்களும் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திட உம்முடைய பரிசுத்த ஆவி வழியாக எங்களை வழி நடத்தி இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.